நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எங்களுடைய மாநில செயலாளர் சில முக்கிய பணிகள் காரணமாக வெளி மாவட்டங்களில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். என்னோடு தமிழ்நாட்டின் 2 மாநில துணை செயலாளர்கள், தோழர் பெரியசாமி, தோழர் வீரபாண்டியன், என்னோடு இந்த ஊடக சந்திப்பில் இருக்கிறார்கள். தொடக்கத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சில சங்கடங்களுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். சில நேரங்களில் இப்படி நடைபெறுகிறது. அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த சந்திப்பின் போது சில முக்கிய முடிவுகள் குறித்து நான் பேச இருக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100ஆண்டு விழா நிகழ்வுகள் இந்தியா முழுவதிலும் எழுச்சியோடு நடைபெற்று வருகின்றன. 2 நாட்களுக்கு முன்னர் கல்கத்தா மாநகரத்தில் எங்களுடைய கட்சியின் 100ஆண்டை ஒட்டி நடைபெற்ற பேரணி பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு தான் நான் சென்னை வந்திருக்கிறேன். டிசம்பர் 26, 1925 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. கான்பூர், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கான்பூர் நகரத்தில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் அனைவருக்கும் இது மகிழ்ச்சி அளிக்க வேண்டும், பெருமை அளிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த முதல் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலு செட்டியார். அவர் நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய சென்னையை சார்ந்த மாபெரும் சிந்தனையாளர். அவர்தான் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த 100 ஆண்டு கால வரலாற்றை நான் இங்கே பேசப்போவதில்லை. அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அளப்பரிய தியாகங்களினுடைய வரலாறு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புரட்சிகரமான போராட்டங்கள், களப்பணிகளினுடைய வரலாறு. அதை நான் இங்கே விரிவாக பேச விரும்பவில்லை. இன்றைய சூழலில் கட்சி இன்றைக்கு பல சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறது. எங்களுடைய கட்சியின் அகில இந்திய மாநாடு, நாங்கள் பார்ட்டி காங்கிரஸ் என்று குறிப்பிடுகிறோம். இந்த அடுத்த பார்ட்டி காங்கிரஸ் அகில இந்திய மாநாடு பஞ்சாப் மாநிலத்தில் சண்டிகார் நகரத்தில் நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் 21 முதல் 25 வரை அகில இந்திய மாநாடு சண்டிகாரில் நடைபெற இருக்கிறது. சென்ற அகில இந்திய மாநாடு சென்னைக்கு பக்கத்திலே இருக்கிற விஜயவாடாவில், ஆந்திரா மாநிலத்தில் நடைபெற்றது. அதற்கு முன்னர் கேரளாவில் கொல்லம் நகரத்தில் நடைபெற்றது. அதற்கு முன்னர் நம்முடைய புதுச்சேரியில் நடைபெற்றது. தென் மாநிலங்களில் தொடர்ந்து அகில இந்திய மாநாடுகள் நடைபெறுவது நம்முடைய கட்சியினுடைய வலுவை காட்டுகிறது. அதே நேரத்தில் வட மாநிலங்களில் நம்முடைய கட்சியின் இருப்பையும், கட்சியினுடைய வலுவையும், கட்சியினுடைய பொலிவையும் காட்டுகிற வகையில் வட மாநிலங்களில் ஒரு மாநிலத்தில் அகில இந்திய மாநாடு நடைபெற வேண்டும் என்று முடிவு செய்து பஞ்சாபில் சண்டிகார் நகரத்தில் செப்டம்பர் 21 முதல் 25 வரை அகில இந்திய மாநாடு நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு நாடு பல சவால்களை எதிர்கொண்டு நிற்கிறது. இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கின்றன. அந்த அச்சுறுத்தல்கள் ஒன்றிய அரசை கைப்பற்றி வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்புகளிடமிருந்து இந்த அச்சுறுத்தல்கள் வருகின்றன. டாக்டர் அம்பேத்கர்
நம்முடைய அரசியல் சட்டத்தின் பிரைம் ஆர்கிடெக்ட், முதன்மையான பிதாமகர் என்று அவர் போற்றப்படுகிறார். அவருக்கு எதிராக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ், பிஜேபி என்னெல்லாம் பேசுகிறார்கள் என்பது நாடறிந்த ஒன்று. நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசிய பேச்சுகள் ஏற்புடைய பேச்சுகள் அல்ல, வன்மையான கண்டனத்துக்குரிய பேச்சுகள். அதனால்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பல்வேறு கட்சிகள் அவர் உள்துறை அமைச்சராக இருப்பதற்கு அருகதையற்றவர், அவர் அந்த அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சிகள் சார்பில் அவர் பதவி விலக வேண்டும் என்று கேட்டு நாடு தழுவிய போராட்டத்தை டிசம்பர் 30 நடத்தியிருக்கிறோம். அம்பேத்கரை இன்றைக்கு இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்துவதற்கு என்ன காரணம்? அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்தில் அம்பேத்கர் தலைமையேற்று அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கிய காலத்தில் அம்பேத்கரின் மீது நெருக்கடி கொடுக்கப்பட்டது, நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது. இந்தியாவை ஒரு மத ரீதியான நாடாக அறிவிக்க வேண்டும், ஒரு தியோக்ரட்டிக் நாடாக இந்தியாவை அறிவிக்க வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் மீது நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அம்பேத்கர் அதனை ஏற்கவில்லை, முற்றுமாக நிராகரித்தார். அம்பேத்கர் குறிப்பிட்டார், இந்தியா என்றைக்குமே ஒரு மதச்சார்பற்ற நாடாக, ஜனநாயக குடியரசாக திகழ வேண்டும். இப்படிப்பட்ட கருத்துக்களை நான் நிராகரிக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்து ராஷ்டிரா என்பது உண்மையாகிவிட்டால் இந்தியா நம்முடைய நாடு எதிர்கொள்ளுகிற மிகப்பெரிய பேரிடர், கலாமிட்டி என்று அவர் பயன்படுத்தினார், மிகப்பெரிய பேரிடர் அதுவாகத்தான் இருக்கும். எனவே அந்த பேரிடரிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் தான் இந்தியாவில் அமைகிற அரசாட்சி முறை ஜனநாயக ஆட்சி முறையாக அமைகிற நேரத்தில் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வாழ்வாதாரங்களை உறுதி செய்வது ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு என்பதை அரசியல் சட்டத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் இந்திய நாடு என்பது ஒரு ஒன்றியம் என்பதை அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார். அதான் இந்தியா, தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த யூனியன் என்ற வார்த்தை அரசியல் சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எனவே இந்திய நாடு ஒரு ஒன்றியமாக, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஒன்றியமாக திகழ வேண்டும் என்பது அம்பேத்கரனுடைய கருத்துக்கள். இவை அனைத்தும் அரசியல் சட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அதனால்தான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அம்பேத்கரை மிகப்பெரிய அளவிற்கு கொச்சைப்படுத்தி வருகிறார்கள், நிராகரித்து வருகிறார்கள். அம்பேத்கருக்கு எதிராக ஏற்க முடியாத கண்டனத்துக்குரிய கருத்துக்களை சொல்லி வருகிறார். இன்றைக்கு அம்பேத்கர் அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கிய பொழுது அம்பேத்கரே குறிப்பிடுகிறார், இந்திய அரசியல் சட்டத்தில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த கருத்துக்கள் எல்லாம் சோஷியலிசம் பற்றிய கருத்துக்கள் தான். இந்திய சமூகத்தில், இந்திய நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும். சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், அரசியல் ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். எல்லோரும் சமம் என்ற நிலையில் எல்லோரும் வாழ்வாதாரங்களை பெற்று
ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் அரசியல் சட்டத்தின் இந்த அடிப்படை நெறிமுறைகள் எல்லாம் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படை நெறிகளுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் ஒன்று சேர்ந்து இந்தியாவை மத ரீதியாக பிளவுபடுத்துவதற்கு, இந்திய மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துவதற்கு, பல்வேறு மதங்களை பின்பற்றுகிற மக்களிடம் மோதலை உருவாக்குவதற்கு இன்றைக்கு செயல்படுகிறார்கள். நான் அதிக உதாரணங்களை சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் பகுதியில் என்ன நடைபெறுகிறது என்பதை நாடே அறிந்திருக்கிறது. இது அயோத்தியாவில் பாபர் மசூதியோடு நிற்கவில்லை, மதுராவிலும் காசியிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன என்று ஆர்எஸ்எஸ் பகிரங்கமாக இன்றைக்கு பேசி வருகிறது. ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் பேசி வருகிறார்கள். இப்படி மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது, மக்களிடம் காழ்ப்புணர்ச்சியையும் வெறுப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தி மோதவிடுவது, இது அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு பெரும் அளவிற்கு தனியார் மயமாக்கப்பட்டு வருகிறது. விடுதலை பெற்றதுக்கு பின்னர் திட்ட கமிஷன் அமைந்து அதனுடைய வழிகாட்டுதலில் இந்தியாவின் பல பகுதிகளில் பொதுத்துறையில் அடிப்படை தொழில்கள், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் உட்பட அடிப்படை தொழில்கள் உருவாக்கப்பட்டன. இன்றைக்கு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியாரிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. கார்ப்பரேட் முதலாளிகளை இன்றைக்கு கொள்ளையடிப்பதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இருக்கிற பிஜேபி தலைமையில் இருக்கிற ஆட்சியே முழு உடந்தையாக இருக்கிறார். அடானி, அம்பானி இவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டி இருக்காது. மக்கள் அனைவரும் அந்த பெயர்களை கேட்டிருக்கிறார்கள், அவர்கள் யார் என்று அறிந்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற பிஜேபி தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ஆட்சியாக செயல்படுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இன்றைக்கு பொருளாதாரம் நிலைகுலைந்து இருக்கிறது. பொருளாதாரம் நிலைகுலைந்து இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு பட்ஜெட் வைக்கப்பட்டு விவாதம் நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் உரையின் மீது விவாதம் நடைபெற்றது. பிரதமர் மோடி 2 அவைகளிலும் பேசினார். அவர் என்ன பேசினார்? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு அவரால் பதில் சொல்ல முடிந்ததா என்றால் இல்லை. வெற்று வார்த்தை ஜாலங்கள், ஆங்கிலத்தில் ரெட்டரிக்ஸ் என்று குறிப்பிடுவார்கள், டெமகாகி என்று குறிப்பிடுவார்கள். இதை தான் மோடி செய்தார். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு பதில் சொன்னாரா என்றால் இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பொருளாதாரம் நிலைகுலைந்து இருக்கிறது. பொருளாதாரம் உலகத்தின் 5 பெரிய பொருளாதாரங்களில் இந்தியா ஒன்று. அதை 3 பொருளாதாரங்களில் ஒன்றாக நான் மாற்றுவேன் என்று மார்த்தொட்டி கொள்கிறார் மோடி. ஆனால் இந்தியா முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது. ஒன்று, கடுமையான வேலையில்லா திண்டாட்டம். வேலையில்லா திண்டாட்டம் என்றால் அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டுமல்ல, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் உட்பட வேலையில்லா திண்டாட்டம் முன் எப்பொழுதும் இந்த அளவிற்கு இருந்ததில்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, விலைவாசி. அனைத்து பொருள்களுடைய விலைவாசியும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் இன்றைக்கு பெரிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இந்த சூழலில் ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மிக மோசமான நிலையில் ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், ஒரு டாலருக்கு 87 ரூபாய், 88 ரூபாய் என்று ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இது முன் எப்பொழுதும் நடந்ததில்லை. ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைவது என்பது நாட்டினுடைய பெருமை
அல்லது நாட்டினுடைய பெயரே வீழ்ச்சி அடைவதற்கு சம்பந்தம் என்று திரு மோடியே பேசியிருக்கிறார் அவர் குஜராத்தில் இருந்த பொழுது. எனவே இன்றைக்கு ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்தியாவினுடைய அந்நிய கடன் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. இப்படி பொருளாதாரம் நிலைகுலைந்து இருக்கிற நேரத்தில் அடிப்படையான பிரச்சனைகளுக்கு இந்த பட்ஜெட் ஏதாவது பதில் சொல்லி இருக்கிறதா என்றால் இல்லை, பதில் சொல்லவில்லை. நடுத்தர வர்க்கத்திற்கு நாங்கள் இதை செய்திருக்கிறோம் அதை செய்திருக்கிறோம் என்கிறார்கள். மிடில் கிளாஸ் என்றால் என்ன அர்த்தம்? இதை அவர்கள் விளக்க வேண்டும். மிடில் கிளாஸ் என்று சொல்லுகிற பொழுது அப்பர் கிளாஸ் ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அதே நேரத்தில் லோயர் கிளாஸ் என்று இருப்பதையும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதில் பெரும்பான்மையான மக்கள் எந்த கிளாஸை சார்ந்தவர்கள், எந்த வர்க்கத்தை சார்ந்தவர்கள்? பெரும்பான்மையான மக்கள் லோயர் கிளாஸ் என்று சொல்லப்படுகிற அடிமட்ட மக்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு வாங்கும் சக்தி இல்லாமல் வறுமையிலும் பட்டினியிலும் வாடுகிற மக்கள் பெரும்பான்மையான ஏழை எளிய மக்கள். உலக அரங்கில் இன்றைக்கு பட்டினியால் வாடுகிற மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிற நாடு இந்திய நாடு. ஆனால் நம்முடைய பட்ஜெட் அது பற்றி பேசுகிறதா என்றால் பேசவில்லை. நடுத்தர வர்க்கம் நாங்கள் 12 லட்சம் வருமானத்திற்கு வரி விலக்கு தருகிறோம் என்கிறார்கள். ஆனால் கேள்வியே 12 லட்சம் வருமானத்திற்கு என்ன வழி? எங்கே வேலை? எங்கே வாங்கும் சக்தி மக்களிடம் இருக்கிறது? இதற்கெல்லாம் பட்ஜெட்டில் பதில் இல்லை. இந்த பட்ஜெட் ஏழைகளை வஞ்சித்திருக்கிற ஒரு பட்ஜெட் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிராம ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள், அதற்கு எந்த அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இடதுசாரி கட்சிகள் எல்லாம் இந்த கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டம், நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அவற்றிற்கான தொகையை 2 மடங்காக உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். கல்வி, மருத்துவம், எஜுகேஷன், ஹெல்த் கேர் என்றால் என்ன ஒதுக்கீடு? இன்றைக்கு எஜுகேஷன் என்று சொன்னால் 6% கூட பட்ஜெட்டில் ஜிடிபியில் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அதே போல் ஹெல்த் கேர் என்று சொன்னால் 3% கூட ஒதுக்கப்படவில்லை. 140 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில் இன்றைக்கு கல்வி மீது, பொது சுகாதாரம், மருத்துவத்தின் மீது நிதி ஒதுக்கீடு இந்த அளவிற்கு மோசமாக இருக்கிற ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பு, திரு நரேந்திர மோடி பொறுப்பு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த பட்ஜெட் தனியார் மயமாக்குவதை பெரிதும் பேசுகிறது. இன்சூரன்ஸ் துறையில் 100% அந்நிய முதலீடு வரலாம் என்று இந்த பட்ஜெட் சொல்லுகிறது. நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் தனியார் பங்கு பெறலாம் என்று இந்த பட்ஜெட் சொல்லுகிறது. நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாட்டினுடைய வளங்கள் முழுவதும் கார்ப்பரேட் முதலாளிகளின் கொள்ளைக்கும் பெருமுதலாளிகளின் கொள்ளைக்கும் இன்றைக்கு உட்படுத்தப்படுகிறது. சாதாரண மக்கள் வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் விலைவாசி கொடுமைக்கும் ஆளாகி வறுமையின் பிடியில் சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் பட்ஜெட்டை எதிர்த்து, இது மக்கள் விரோத பட்ஜெட், ஏழை மக்களுக்கான பட்ஜெட் அல்ல என்பதை முன்வைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடு தழுவிய முறையில் போராட்டங்களை நடத்தி வருகிறது. அதே போல் இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி, சிபிஐஎம்எல், ஃபார்வர்ட் பிளாக், ஆர்எஸ்பி, இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாடு தழுவிய ஒரு பேர் இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று அறைகோல் விட்டிருக்கின்றன. இந்த மாதம்
14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நாடு தழுவிய முறையில் பேரியக்கம், மக்களை பெரிய அளவிற்கு சந்திக்க வேண்டும், மக்களிடம் மோடி அரசாங்கத்தினுடைய இந்த பட்ஜெட் எப்படிப்பட்டது என்பதை விளக்க வேண்டும், மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்று இந்த இயக்கத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இதே சூழலில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் இயக்கத்தை முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவினுடைய சமுதாயத்தை நாம் முன்கொண்டு செல்ல வேண்டுமானால், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற ஜாதி பேதங்களை ஒழிக்க வேண்டுமானால், வர்க்க பேதங்களை ஒழிக்க வேண்டுமானால், ஆண் பெண் சமத்துவம் இன்மையை, பெண்ணுரிமைகளை உயர்த்தி பெண் உரிமையை நிலைநிறுத்துவது என்று எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு ஒரு புதிய அணுகுமுறை, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அணுகுமுறை தேவைப்படுகிறது. எனவே தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் சோஷியலிசத்திற்காகவும் மதச்சார்பற்ற ஜனநாயகத்திற்காகவும் அதே போல சமத்துவத்திற்காகவும் இன்றைக்கு நாம் போராட வேண்டும். அந்த போராட்டம் நாடு தழுவிய முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக மார்ச் 23 ஏப்ரல் 14 வரை நாடு தழுவிய முறையில் சோஷலிசத்திற்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் போராட சமூக நீதி, மதச்சார்பற்ற ஜனநாயகம், சமத்துவம் இவற்றை காப்பாற்றுவதற்காக ஏப்ரல் 14 வரை, மார்ச் 23 ஏப்ரல் 14 வரை நாடு தழுவிய ஒரு அரசியல் இயக்கம், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கேம்பெயின், நேஷனல் பொலிட்டிக்கல் கேம்பெயின். இது தொடங்குவது மார்ச் 23. மார்ச் 23 தமிழ்நாட்டில் மக்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த மார்ச் 23ஆம் தேதி தான் பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ் இவர்கள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்ட நாள். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், காலனி ஆதிக்கம் அவர்களை தூக்கிலிட்டு கொன்றது. தூக்கிலிடப்படுகிற நேரத்தில் கூட பகத்சிங் கேட்டது, புரட்சி ஓங்குக, இந்திய நாடு விடுதலை பெற வேண்டும், விடுதலை பெறுகிற இந்திய நாடு ஒரு சமத்துவ சமுதாயத்தை கொண்ட நாடாக அமைய வேண்டும், சோஷலிஸ்ட் இந்தியாவாக அமைய வேண்டும் என்று கனவு கண்டவர், போராடியவர் பகத்சிங். அந்த பகத்சிங் காலத்திலிருந்து அம்பேத்கர், ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்த நாள். அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர். அம்பேத்கர் இந்தியாவினுடைய மக்களுக்கு எல்லோருக்கும் சுதந்திரம், எல்லோருக்கும் சமத்துவம், எல்லோருக்கும் சகோதரத்துவம் இருக்க வேண்டும், அதற்கான முறையில் எல்லோருக்கும் நீதி வேண்டும், அரசியல் நீதி, பொருளாதார நீதி, சமூக நீதி வேண்டும் என்று குரல் கொடுத்து அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர் அம்பேத்கர். எனவே பகத்சிங் முதல் அம்பேத்கர் வரை அவர்கள் எப்படிப்பட்ட இந்தியாவிற்காக கனவு கண்டார்களோ, போராடினார்களோ, அப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்குவது இன்றைக்கு வரலாற்று கடமையாக இருக்கிறது. அதிலும் இன்றைக்கு இந்தியாவை விடுதலை செய்ய வேண்டும். பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவை விடுதலை செய்தோம் 1947. இப்பொழுது இந்தியா பிஜேபி ஆட்சியில் சிக்குண்டு கிடக்கிறது. இந்தியாவை பிஜேபி ஆட்சியிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும். அதற்கான முறையில் மக்களை திரட்ட வேண்டும். அதற்கான வகையில் ஒரு அரசியல் சித்தாந்த பேரியக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்ச் 23 ஏப்ரல் 14 வரை இன்றைக்கு இந்த பேரியக்கத்தை அறிவித்திருக்கிறது. இது கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள் முன்வைத்திருக்கிற இயக்கங்கள் குறித்து நான் குறிப்பிட்டவை. இப்போது சில பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன. பாராளுமன்றமே கொந்தளித்தது.
அமெரிக்காவிலிருந்து எப்படி இந்தியர்கள் காலில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கைவிலங்குகளை மாட்டி ஒரு இராணுவ விமானத்தின் மூலம் அவர்களை கொண்டு வந்து இந்தியாவில் குவித்தார்கள் என்பதை கண்டு நாடே இன்றைக்கு அதிர்ந்தது. இப்படியும் நடக்கலாமா இந்தியாவில்? இந்தியா ஒரு சுதந்திர நாடு, சுயாதிபத்தியம் கொண்ட நாடு இந்தியா. இந்தியா போன்ற ஒரு பெரும் ஜனநாயக நாட்டிற்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை ஏற்பட்டது. இது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் மூலம் இது செய்யப்பட்டிருக்கிறது. திரு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதிபரானதற்கு பின்னர் அவர் அறிவிக்கிற கொள்கைகள் எல்லாம் ஏகாதிபத்திய வெறித்தனம் கொண்ட கொள்கைகளாக இருக்கின்றன. அங்கிருந்து மக்களை வெளியேற்றுவோம் என்று பேசுவது, சீனாவையும் இந்தியாவையும் குறிவைத்து தாக்குவது, பனாமா கால்வாயை கைப்பற்றுவேன் என்று பேசுவது, மெக்சிகன் கல்ஃபை அமெரிக்கன் கல்ஃபாக அறிவிப்பேன் என்று பேசுவது, இப்போது காசா ஸ்ட்ரிப் அதை கைப்பற்றுவோம் என்று பிரகடனப்படுத்துகிறார். இது டொனால்ட் ட்ரம்ப் செய்வது. இது குறித்தெல்லாம் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? இந்திய அரசாங்கத்தினுடைய பதில் என்ன? இந்தியா ஒரு சுதந்திரமான நாடு என்று வருகிற பொழுது இந்தியாவிற்கு ஒரு பெருமை இருக்கிறது, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிற்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்தியா தொடர்ந்து பின்பற்றுவது ஒரு நான் அலைன்டு கொள்கைகள், இந்த பக்கம் அந்த பக்கம் சாராத ஒரு கொள்கையை இந்தியா தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. பாலிசி ஆஃப் நான் அலைன்மெண்ட், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாலிசி ஆஃப் நான் அலைன்மெண்ட் என்று சொன்னால் ஏகாதிபத்தியத்தின் நிர்பந்தத்திற்கு ஆளாக வேண்டும் என்பது அல்ல. இந்தியா தன்னுடைய இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி நிலையில் என்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இப்படி இந்தியர்களை அவமானப்படுத்தியது இந்தியாவையே அவமானப்படுத்தியதாக நாம் கருத வேண்டும். அதற்கு வன்மையான கண்டனத்தை இந்தியா தெரிவிக்க வேண்டும். இப்போது காசா அதை கைப்பற்றுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிறார். இந்தியா இதனை கண்டனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்தியாவினுடைய நிலை என்பது பாலஸ்தீன மக்களை ஆதரிப்பதாகும். யாசர் அராஃபத் காலத்திலிருந்து பாலஸ்தீன மக்களோடு நிற்கிற ஒரு நாடுதான் இந்திய நாடு. பாலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும். பாலஸ்தீன மக்கள் அவர்களுக்கென்று சொந்த நாட்டை அடைய வேண்டும். அவர்களுக்கென்று ஒரு சொந்த ஆட்சியை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஜெருசலத்தை தலைமையாக கொண்டு பாலஸ்தீனம் அமைய வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து போராடி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நரேந்திர மோடி பின்பற்றுகிற கொள்கைகள் இஸ்ரேலிடம் இன்றைக்கு பாசம் காட்டுவதாக இருக்கின்றன. இஸ்ரேலுக்கு சாதகமாக இன்றைக்கு செயல்படுவதாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் பாலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம் என்று இந்தியா குரல் கொடுக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையில் கூட பாலஸ்தீனம் பற்றி வருகிற தீர்மானங்களின் மீது இந்தியா ஊசலாடுகிறது. ஒரு நேரத்தில் ஆதரிப்பது, ஒரு நேரத்தில் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருப்பது என்றெல்லாம் இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டனம் செய்கிறது. இந்தியா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை இந்தியா கண்டிக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களுடைய உரிமையான நாடு அந்த மண்ணை இன்றைக்கு இஸ்ரேல் விட வேண்டும், வெளியேற வேண்டும். இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையை முன்வைத்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் 2 ஸ்டேட் சொல்யூஷன், 2 நேஷன் சொல்யூஷன் என்பதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வாதாட வேண்டும். இந்தியாவிற்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, அதை மோடி இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறார். G20 என்ற கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது.
அந்த G20 கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? குளோபல் சவுத் என்று பேசினார்கள். குளோபல் சவுத் என்று சொன்னால் என்ன? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குளோபல் சவுத் என்று சொல்லுகிற பொழுது வளர்முக நாடுகளின் தொகுப்பு. அது வளர்முக நாடுகள் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்து தேச விடுதலை பெற்று இன்றைக்கு வளர்ந்து வருகிற நாடுகளின் தொகுப்பாகத்தான் குளோபல் சவுத் இருக்கிறது. ஆனால் இந்தியா இன்றைக்கு குளோபல் சவுத்திற்கு ஆதரவாக பேசுவதாக இல்லை. ஆனால் மாநாடு டெல்லியில் தான் நடைபெற்றது. அதற்கு மாறாக ஏகாதிபத்தியத்தின் நிர்பந்தத்திற்கு இந்தியா உள்ளாகி கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டனத்துக்குரியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு நரேந்திர மோடி ஆட்சி பின்பற்றுகிற இந்த வெளிவிவகார கொள்கைகளை கண்டனம் செய்கிறது. இன்றைக்கு இந்தியா ஒரு தனக்கென்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி நிலையில் நின்று இன்றைக்கு செயல்பட வேண்டும். ஏகாதிபத்திய எதிர்ப்பு நிலையில் நின்று இந்தியா செயல்பட வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை வலியுறுத்துகிறது. குடியரசுத் தலைவர் உரையில் கூட இது பற்றி ஒரு தெளிவு இல்லை. ஏனென்றால் குடியரசுத் தலைவர் உரையை இன்றைய ஆட்சியை அவர்களுடைய கொள்கைகளை முன்வைப்பது தான். அதிலிருந்து அதிகம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நரேந்திர மோடி ஆட்சி இன்றைக்கு இந்தியாவின் வெளிவிவகார கொள்கையில் ஏகாதிபத்திய சார்பு நிலையை மேற்கொள்ளுகிறது. பொருளாதாரத்தில் பெருமுதலாளிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக அவர்களுடைய ஆட்சியாக இன்றைக்கு செயல்படுகிறது. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகத்தை, மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை சீர்குலைத்து மக்களிடம் இன்றைக்கு வெறுப்பை வளர்த்து மோதலை உருவாக்குகிற ஒரு கொள்கையை தான் பிஜேபி ஆட்சி பின்பற்றுகிறது. நேற்றைக்கு கூட பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் மிஸ்டர் மோடி பேசினார். அப்பீஸ்மெண்ட் பாலிசியை எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று. மிஸ்டர் மோடி தெரிந்து கொள்ள வேண்டும், அப்பீஸ்மெண்ட் பாலிசியை எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றன என்று குற்றம் சொல்லுகிற அதே நேரத்தில் நீங்கள் அறிய வேண்டும், நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பாலிசி என்பது இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சியை, வெறுப்பை உருவாக்குகிற, மதவெறியை உருவாக்குகிற ஒரு கொள்கை என்பதை திரு மோடி அறிய வேண்டும். If you accuse the opposition for appeasement policy, Modi should know he is pursuing policy of hatred. He is pursuing a policy of divide and make people clash each other. இதை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டனம் செய்கிறது. எனவே இன்றைக்கு இந்தியாவை நாம் காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்காக மக்களை திரட்டுகிற மாபெரும் பணி இன்றைக்கு இந்தியாவை நேசிக்கிற எல்லோரினுடைய முன்னாலும் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திரத்திற்காக போராடி அளப்பரிய தியாகங்களை செய்த கட்சி இன்றைக்கு மக்களை திரட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. எனவே நாங்கள் மக்களை வேண்டிக் கொள்வதெல்லாம் இந்தியாவை காப்பாற்றுவோம், அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவோம், ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம். நாம் ஒன்றுபட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியிலிருந்து இந்தியாவை மீட்டெடுப்போம், இந்தியாவை விடுதலை செய்வோம் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் வந்து ப்ரைவேட் போடுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டயாலிசிஸ் மிஷினை வந்து ப்ரைவேட்டில் போட்டு அதுக்கும் காசு வாங்க போகிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் மாநில கட்சி அது குறித்து விவாதித்து வருகிறது. அது குறித்து மாநில அரசிடம் எங்களுடைய கட்சி இந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லும். ஏனென்றால் இது அரசு மருத்துவமனைகளில் தனியாரிடம் கொடுப்பது சரியான நடவடிக்கையா என்பது ஒரு பெரிய கேள்வி. அதை எங்களுடைய கட்சி மாநில அரசிடம் முறையாக எடுக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இந்தியாவின் பல பகுதிகளில் பலராலும் இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது, ஜனநாயகவாதிகளால் முன்வைக்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட்
அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து உறுதியாக சொல்லி வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய கட்சி மாநாடுகளிலெல்லாம் நாங்கள் தீர்மானம் ஏற்றிருக்கிறோம். அதாவது கோட்பாடு அடிப்படையில் கம்யூனிஸ்ட் மறு ஒற்றுமையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கிறது. ரீயூனிஃபிகேஷன் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் ஆன் பிரின்சிபல் பேசிஸ் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இன்றைக்கு எல்லா கம்யூனிஸ்டுகளும் ஒன்று சேர வேண்டும். இப்பொழுது கூட நான் ஒன்றை உங்களை குறிப்பிட வேண்டும். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல்பாரிகளை ஒழிப்பது என்கிற பெயரால் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது. மிஸ்டர் அமித்ஷா சொல்லுகிறார், இந்தியாவை நக்சல் முக்த் பாரத்தாக மாற்றுவோம் என்று பேசுகிறார். ஏற்கனவே காங்கிரஸ் முக்த் பாரத்தாக மாற்றுவோம் என்று பேசியவர் இப்பொழுது நக்சல் முக்த் பாரத் என்று பேசுகிறார். நாளைக்கு என்ன சொல்லுவார் என்று தெரியாது. அவ்வளவு வெறி பிடித்த நிலையில் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் பேசிக்கொண்டிருக்கிறார். நக்சல்பாரிகள் பின்பற்றுகிற வழிமுறைகளில் எங்களுக்கு வேறுபாடுகள் உண்டு, கருத்து வேறுபாடுகள் உண்டு, நடைமுறை வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நக்சல்பாரிகள் இருக்கிற ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கிறார்கள், அவருடைய கொள்கைகளை விமர்சனம் செய்கிறார்கள். அவர்களை ஒழித்து கட்டுவோம் என்ற பெயரால் சாதாரண ஆதிவாசி மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். ஜல், ஜமீன், ஜங்கிள் என்று நீர், நிலம், வனம், நீர், நிலம், வனம் ஆகியவற்றை பாதுகாத்து வருகிற பழங்குடி மக்கள் இன்றைக்கு பெரும் அவதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் பாராளுமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறேன். இடதுசாரி அதிதீவிரவாதம் என்று அதிகமாக பேசுகிற அரசு வலதுசாரி அதிதீவிரவாதத்தை பற்றி ஏன் பேச தயங்குகிறது? இடதுசாரி அதிதீவிரவாதம் என்று சொல்லுபவர்கள் இருக்கிற ஆட்சியை கேள்வி கேட்கிறார்கள், அவருடைய கொள்கைகளை கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் வலதுசாரி அதிதீவிரவாதம் இந்தியாவினுடைய கேரக்டரையே மாற்ற வேண்டும். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருப்பது கூடாது, அது ஒரு மதம் சார்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று இந்தியாவை இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்று போராடுபவர்கள், இந்திய சரித்திரத்தையே திருத்தி எழுதுவதற்காக போராடுபவர்கள், அப்படிப்பட்ட வலதுசாரி மதவெறி ஃபாசிஸ்ட் சக்திகளை இன்றைக்கு ஒடுக்குவதற்கு ஒன்றிய அரசு என்ன செய்கிறது? இதை தான் நாம் கேட்கிறோம். அதற்கு ஒன்றிய அரசிடமிருந்து பதில் இல்லை, மோடியிடமிருந்து பதில் இல்லை, அல்லது அமித்ஷாவிடமிருந்து பதில் இல்லை. இன்றைக்கு இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையே. இந்த சூழலில் கம்யூனிஸ்ட் ஒற்றுமை இந்தியாவில் தேவைப்படுகிறது, இடதுசாரி ஒற்றுமை இந்தியாவில் தேவைப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். வரக்கூடிய காலத்தில் வரலாறு எப்படிப்பட்ட சூழலை உருவாக்குகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பள்ளிகளில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குன்னு நிறைய தகவல் வருது. பள்ளிகளில் நீங்கள் கேட்கிற கேள்வியின் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலை என்பது பாலியல் வன்கொடுமைகள் எங்கே நடைபெற்றாலும் அவற்றை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்காது, அவற்றை எதிர்த்து நிற்கும். பாலியல் வன்கொடுமைகள் இந்தியாவில் எந்த பகுதியிலும் நடைபெறுவது கூடாது. நம்முடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும். நம்முடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதான் சட்டப்படி எங்காவது அப்படி பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குமானால் அரசு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பது கூடாது. இது எங்களுடைய கட்சி. நீங்கள் சொல்லுவது போல ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் வேண்டும் என்பது மத்திய தொழிற்சங்கங்களின் ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. எல்லா மாநிலங்களிலும் இது வலியுறுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் அந்த கோரிக்கை இருக்கிறது. தமிழ்நாடு அரசும் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கமிட்டிக்கு 9 மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ 2026 அறிக்கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு.
இந்த திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை நிறைவேற்ற ஒரு சூழ்நிலை இருக்குமான்னு பாக்குறீங்களா? இல்ல, கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த ஹை லெவல் கமிட்டி அவசியம் இல்லை. ஆசிரியர் பணியாளர் பிரதிகளை அழைச்சு கொள்கை ரீதியா முடிவெடுத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலாக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நாளைக்கு ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை எதிர்த்து பட்ஜெட் எரிப்பு போராட்டம் பூக்கடை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்னால் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் நடைபெறுகிறது. மாவட்ட தொடர் அதில் பங்கேற்கிறார்கள். காலை 10 மணி அளவில் நீங்க எல்லோரும் அதுல வந்து கலந்து கொள்ள வேண்டும்.